ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று அவர் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வார்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். இவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்ததை நாம் பார்க்கிறோம். இது அவர் செய்த 4வது அற்புதமாக இருக்கிறது. இந்த உவமையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை உவமையாக பார்க்க முடியாது, ஒரு அற்புதமாக பார்க்கிறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து தான் இதுல அற்புதம் செஞ்சாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யல. முதல் அற்புதம் செய்தது அந்த சிறுவன். தன்னிடமிருந்த அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்ததனால்தான் 5000 பேர் உண்ண முடிந்தது. இல்லை என்றால் உண்ண முடியாது. இன்று ஆசிரியர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரியவர்கள் அவர்கள். ஏனென்றால் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை வகுப்பறையில் இருக்கக்கூடிய 40-50 மாணவர்களுக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அதை பகிர்ந்து கொடுப்பதன் மூலமாக ஒருவரிடம் இருக்கக்கூடிய அந்த ஞானம் அங்கு இருக்கக்கூடிய 40 மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக நாம் பார்க்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடக்கூடிய இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் நாம் எப்படி பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இதை என்னுடைய பார்வையில் நான் பார்த்து சொல்கிறேன். 5 அப்பம் என்பது 5 புலன்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். யாரெல்லாம் தன்னுடைய 5 புலன்களை ஆமை போல ஆபத்து வரும்போது காத்துக்கிறது மாதிரி பாவங்கள் செய்யாமல் காத்துக் கொள்கிறார்களோ அவர்களைத்தான் இறைவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல திருக்குறள் 6லையும் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு குறள் மூலமாக திருவள்ளுவர் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதே போலத்தான் நம்முடைய 5 அப்பம் என சொல்லப்படக்கூடியது இந்த 5 புலன்களை நாம் கட்டுப்படுத்தி ஆள வேண்டும் என்பதுதான். அப்ப 2 மீன்கள் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த 2 கட்டளைகளை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் 5 புலன்களையும் அடக்கிய பிறகு நான் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்கிறேன் என்பது ஒரு பொருள்படுகிறது. இரண்டாவதாக, நான் எப்படி பாவம் செய்யாமல் இருக்கிறேனோ, என்னை நான் அன்பு செய்து என்னை காத்துக் கொள்கிறேனோ அதே போல நான் மற்றவரையும் அன்பு செய்ய காத்திருக்கிறேன் என்பது அதனுடைய 2வது பொருள் படுகிறது என்பதாக நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த 5 புலன்களையும் அடக்கிய ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கட்டவரல் யாம்ட்டுதேன்
அது வாட்டுக்கு எங்கிட்டாவது போய் பட்டனை அமுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சுண்டி விரல் யாமிட்டுதேன், யாரை வேணாலும் நான் நகம் வளர்த்திருக்கிறேன், போய் நான் யாருக்கு வேணாலும் கிள்ளி விட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்ப என்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். இறுதியில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தன்னை பிடித்து அரசராக்க போகிறார்கள் என்று தெரிந்த உடனேயே தன் ஐம்புலன்களையும் அடக்கிக் கொள்கிறார். ஆகா, நம்மளை பிடிச்சு கொண்டு ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தனிமையான இடத்துக்கு போறாரு. ஏன் ஃபாதர் தனிமையான இடத்துக்கு போறாரு? சீடர்களோ கூட்டிட்டு போக கூடாது. ஏன்னா இருக்கிறது பூரா அங்கே 3 பேரும் 3 டிசைன்ல இருக்கிறாங்க. முதல் ஆள் வந்து சொல்லுகிறார், இங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம எப்படி உணவு கொடுக்கறது? இங்க நம்ம 200 தினாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் உணவு பத்தாது, அதனால இவங்களெல்லாம் அனுப்பி விடுங்க தயவு செய்து அப்படிங்கிறது முதல் பார்வை. இரண்டாவது பார்வை பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஒரு சிறுவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு, அது நம்ம 12 பேர் கூட பத்தாது, ஆகையால இவங்களை அனுப்பி விட்டுங்க தயவு செய்து அப்படிங்கிறது இந்த ஒரு இரண்டாவது பார்வை. மூன்றாவது பார்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பார்வை. இல்லை, இப்ப நம்மளும் அதே பார்வையில தான் இருக்கிறோம். நம்மளும் பிலிப்பும் அந்திரேயை போலதான் செயல்பட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளவு பெரிய கடவுள்கிட்ட வந்து நம்முடைய பிரச்சனையை பத்தி பெருசா பேசிக்கிட்டு இருப்போம். பிரச்சனைகிட்ட போய் நம்ம பெரிய கடவுளை பத்தி பேசுறதே கிடையாது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிரிச்சிருப்பார், தான் செய்ய போவதை அறிந்திருந்தும் இவரிடம் விளங்குகிறார் என்றால் இவங்க எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா நினைப்போம். ஏன்னா இவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்வார், இவரால் எல்லாம் முடியும் என்பது சீடர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து அவரிடம் சொல்லுகிறார், இவங்க எல்லாரும் போய் இங்க 5000 பேர் இருக்கிறாங்க, அனுப்பிவிடுங்க தயவு செய்து. இங்க 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்காது, என் வயிற்றுக்கே பத்தாது. அந்திரேயா சொல்றாரு, பிலிப்பு சொல்றாரு, என் வயிற்றுக்கே 5 உள்ள போயிடும், தயவு செய்து அனுப்பிவிடுங்க அம்புட்டு வரையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதில் 12 கூட்டல் 1 இயேசு கிறிஸ்துவ சேர்த்து நம்ம சேர்த்துக்கிறோம். அப்ப 12 பேர் என்ன நினைக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்று இருக்கிறார். அப்ப 12 - 13 - 1 என்ன ஆயிடுச்சு? இப்ப 12 பேர் தான். ஏன்? இயேசுவை கழிச்சுட்டாங்க. இயேசுக்கு தான் அப்பம் தேவையில்லை, மீனும் தேவையில்லை, அவருக்கு கடவுள் வார்த்தை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். எனவே நம்மளும் இப்படிதான் பல நேரங்கள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை. எவ்வளவு பெரிய கடவுள்கிட்ட போய் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பத்தி நம்ம பெருசா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். நம்ம போய் பெரிய கடவுளிடம் பற்றி பிரச்சனையிடம் பேசுங்கள். பிரச்சனையிட்ட போய், ஏய் என்கிட்ட எவ்வளவு பெரிய கடவுள் இருக்கிறான்னு தெரியுமா, நீ எல்லாம் சும்மா ஜிஜிபி தம்மா துண்டு டவுசரு, உன்னையெல்லாம் தூக்கி போட்டு எரியறதுக்கு என் ஆண்டவர் பெரிய ஆண்டவர் வந்தாருன்னு வச்சுக்க, உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பாரு தெரியாதா? தாவீது சின்ன பையனா தான் இருந்தாரு, ஆனா கோழியத்தை தூக்கி போட்டு மிதிச்சாரு, உனக்கு தெரியாதா பிரச்சனையே அப்படின்னு பிரச்சனையிட்ட பார்த்து பேசணும். நம்ம எப்படி தெரியுமா பேசுவோம்? கடவுளே கடவுளே மலை போல பிரச்சனை வந்துருச்சு, என்னை அமுக்க போது, நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்க என் பிரச்சனை, என் பக்கத்து வீட்டுக்காரன், என் கூட பிறந்தது, என்னைய பெத்தது, என்னைய வளர்த்தது, நான் வாக்கப்பட்டது, நான் வந்தது, நான் போனது, இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கடவுளை பார்த்து நம்ம பெரிய பிரச்சனையாக்கி கடவுளை சின்னவர் ஆக்கிக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த சூழ்நிலையாக இருக்கு. எனவே பெரிய கடவுளிடம் பிரச்சனையை பத்தி கடவுள்கிட்ட பத்தி பேசுங்க. பிரச்சனை போய் என் கடவுள் யாருன்னு உனக்கு தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க உனக்கு அவ்வளவுதான் டங்கு வர வந்துடும், ஓடி போய் பேசாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். நம்ம என்ன பண்ணி போயிட்டு கடவுள்கிட்ட வந்து பிரச்சனையத்தான் ஜோடிச்சு அழகா மல்லிகைப்பூ வச்சு மாலையை போட்டு அழகா டெக்கரேஷன் பண்ணி சீரியல் செட் எல்லாம் கட்டி அப்படி அழகா பிரச்சனையை பெருசா பேசிட்டு இருக்கக்கூடிய மனிதனாக மாறி போய்விடுது. இது முதல் தரமாக இருக்கிறது. இரண்டாவது நிலை பார்க்க வேண்டும். நம்முடைய சிறிய முயற்சி பெரிய பலன் கிடைக்கும். அங்க இருந்து 5000 பேருக்கு அவன் அந்த சிறுவன் கொண்டு வந்து கொடுத்தான் பாத்தீங்களா, அந்த 5 அப்பம். அந்த சிறுவன் கடைசியில சீடர்களை பாத்தீங்களா, மீதி கூட எத்தனை கூட இருந்துச்சு? இந்த பயவுள்ளை 50 பேரும் அவனுக்கு தான் எடுத்துட்டு போயிட்டான். 5 அப்பம் கொடுத்த சிறுவனுக்கு கொடுத்தாங்களா இல்லையான்னு கடைசியில கன்க்ளூஷன் கிடையாது. அவன் எப்படி வேடிக்கை பார்த்திருப்பான், அட பாவிகளா, இந்த 12 பேரும் 12 கூட ஆளுக்கு ஒரு ஆள் தூக்கிட்டு போயிட்டாங்களே, என்கிட்ட இருந்துல 5 அப்பம் வாங்கினாங்க, 2 மீன் வாங்கினாங்க, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருப்பான்னு நினைச்சிருந்திருக்கிறீங்களா? கிடையாது. அந்த சிறுவன் மகிழ்ச்சி அடைந்திருப்பான். பரவாயில்ல, இந்த 5 அப்பத்துல இருந்து 5000 பேருக்கு நம்ம வயிற்றை நிரப்பி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய சின்ன முயற்சி, ஒரு 5 அப்பங்கிறது சின்ன முயற்சி தான். 5000 பேர் எங்க இருக்கிறாங்க, 5 அப்பம் எங்க இருக்குது? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க அதுல 5000 பேர் தான் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு கிடையாது. அதுல 12000 பேர் உட்கார்ந்து இருக்கலாம், 10000 பேர் உட்கார்ந்து இருக்கலாம், 7000 பேர் உட்கார்ந்து இருக்கலாம். ஏன்னா உட்கார்ந்து இருந்த ஆண்களின் எண்ணிக்கை தான் 5000. எப்படி அவங்களுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப அங்கே இருந்து தொகை எத்தனையாக இருந்திருக்கும்? ஏனென்றால் யூதர்களை பொறுத்தவரையிலும் பெண்கள் எந்த கணக்கிலும் அடங்க மாட்டார். பெண்கள் ஒரு பொருட்டே கிடையாது.
பெண்கள் நாய்க்கு சமம், ஒரு அடிமைக்கு சமம். இதுதான் யூதர்களுடைய பார்வை. அதைத்தான் திருவிழியத்தில் அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். ஏறக்குறைய அங்கு அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை 5000 என சொல்லுகிறார்கள். பெண்களின் எண்ணிக்கையை சொல்லவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்ப அந்த சிறுவன் செய்த அந்த சிறிய உதவியின் மூலமாக கடவுள் அதை பெரிய அற்புதமாக மாற்றுகிறார். இன்னைக்கு நானும் என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறிய முயற்சி என்ன செஞ்சிருக்கிறோம், அதை ஆண்டவர் எப்படி பெரிய விதமாக மாற்றுவார் என்பதை பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நம்மிடம் எழும்பக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், நான் கோயிலுக்கு போறேன், வேண்டேன், ஆனா ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு. ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் நடக்க மாட்டேங்குது? நம்ம வேண்டோம், ஆனா ஏன் நடக்க மாட்டேங்குது? அது நமக்கு விருப்பமா இருக்குது, கடவுளுக்கு விருப்பமா இல்லையான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படித்தானே சொல்ல வரீங்க? அதான் தான் கண்ணதாசன் அழகா எழுதிட்டார், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமே கிடையாது. நான் இன்னைக்கு நினைக்கிறது நடந்துச்சு அப்படின்னா நமக்கு மம்மதை வந்து விடும். நான் நினைக்கிறதா நடக்குது, நான் தான் ராஜா அப்படின்னு சொன்னோம்னா என்னமோ இவர் தான் ஆண்டவராக இவரையே ஜோடிச்சு கடவுளை சிறுவனாக மாற்றக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் ஒரு சிறிய முயற்சியை எடுக்கும் போது அது ஆண்டவர் பெரிய முயற்சியாக மாற்றுவார். இன்னைக்கு முழங்கால் போடும்போது அவங்க சொல்லுவாங்க, அருட்தந்தை எரோனிமுஸ்னு ஒருத்தர் இருந்தார், மரித்து போனார். அவர் அழகா சொல்வார், அன்னை மரியாளை போல முழங்கால் போடுங்கள், தாவீதை போல தைரியமாக பிரச்சனையிட பேசுங்கள். என் ஆண்டவருடைய துணை கொண்டு நான் போறேன், இந்த கருவிகள் எல்லாம் எனக்கு பயன்படாதுன்னு தாவீது சொன்னா பாத்தீங்களா, அந்த தைரியத்தோட போகணும். அன்னை மரியாள் ஆண்டவர் முன்னிலையில் முழுவதுமாக சரணமடைந்து இறைவனுக்கு மட்டும் ஆமேன் என்று சொன்னார் பாத்தீங்களா, அதில் போல நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம முழங்கால் போடும்போது எப்படி தெரியுமா முழங்கால் போடுவோம்? ஒண்ணு பிரச்சனையை வச்சு முழங்கால் போடுவோம். நம்ம மனிதர்களை நம்பிடுவோம், மருத்துவர்களை நம்பிடுவோம், எல்லாரையும் நம்பிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா கல்யாணத்துல வெஞ்சனம் வச்சிருவாங்க, அதாவது கூட்டு வச்சிருவாங்க, சாப்பாடு வச்சிருவாங்க. கடைசியில எல்லாம் உள்ள போகாம நின்றுச்சுன்னா உள்ள போறதுக்கு ஒண்ணு கடைசியில கொஞ்சோட்டு வைப்பாங்க. என்னது? அந்த ஊறுகாய் தான் கடவுளா மாத்திக்கிறோம். கடைசியில முழங்கால் போட்டு ஊறுகாய யாருன்னா நம்ம கடவுள். கடைசியில ஒரு சொட்டு உள்ள தள்ளுனா 50 சாப்பாடு உள்ள போயிருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது, கிடையாது. நான் கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தாவீதும் சரி, அன்னை மரியாளும் சரி, புனிதர்களும் சரி, அனைத்து இறைவாக்கினரும் சரி கடவுளை முன்னிலைப்படுத்தினார்கள். இது நான் யாரை முன்னிலைப்படுத்துகிறேன் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பிரச்சனையை பெரிதாக பார்த்து விட்டோம் என்றால் கடவுளை நாம் வணங்கவில்லை, கடவுளை நாம் வழிபடவில்லை என்பது பொருள். கடவுளை நாம் பெரியவராக பார்த்து விட்டோம் என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்குருவாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க. உதாரணத்துக்கு, ஒரு சிங்கம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, நடந்துகிட்டு போகும்போது திடீர்னு ஒரு முள்ளு குத்தி அது 1 வருஷமாகி அது கொஞ்சம் நொண்டிக்காலம் மாறிடுச்சு. அப்ப முதலில் வந்த ஒரு கழுதையிட்ட கேக்குது, கழுதையே நான் எப்படி நடக்கிறேன், ராஜா மாதிரி நடக்கிறேனா அப்படின்னு கேட்டுச்சான். இப்ப கழுதை சொன்னிச்சான், வேஸ்ட், நல்லா நடக்கல, நீங்க ஒரு நொண்டிக்கால் மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னோன்னே சிங்கத்துக்கு கோபம் கழுதையை கொண்டுச்சான். அடுத்ததாக ஒரு குரங்கு வருகிறது. அப்ப சிங்கம் கேட்டுச்சான், ஏய் நான் எப்படி நடக்கிறேன் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு குரங்கு சொன்னிச்சான், நீங்க நல்லா சூப்பரா ஐஸ்வர்யா ராய் மாதிரி நடந்து வர்றீங்க அரசரே அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அப்ப சிங்கத்துக்கு கோபம் வந்தோன்னே குரங்கையும் ஒரு பிளிரிச்சான், கொன்றுச்சான். மூன்றாவது நம்மாள் யாரு? நரி. மூன்றாவது நம்மால் வர்றேன். வரும்போது சிங்கம் கேக்குதான், நரி என் நட எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு சொன்னிச்சான். நரி தந்திரமானது. சிங்கம் பேசிக்கிட்டே இருக்கு, நரி சொல்லுங்க. கேட்கலையே, அப்படின்னா என்ன? எனக்கு காது கேட்கல, நான் காதை ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லி தப்பிச்சிருச்சான். சில நேரங்களில் நாம் இப்படி இருக்கவும் கத்துக்கொள்ள வேண்டும். நம்ம உண்மையை சொன்னாலும் மாட்டிக்கிடுவோம், பொய்யை சொன்னாலும் சிக்கல். சில நேரங்களில் தந்திரங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே என்னுடைய சிறிய முயற்சி எனக்கு ஒரு பெரிய பலனாக, பெரிய ஒரு அதிசயமாக, ஆச்சரியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். நாம் எப்படி முயற்சி செய்கிறோம்? முழங்கால் போடும் போதே மருத்துவர் பார்த்துக்கிறோம், எல்லாம் பார்த்துக்கிறோம், கடைசியில் ஒரு ஊறுகாய ஒரு தொட்டு ஒரு புடி பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறது அல்ல கடவுள். கடவுள் என்பவர் நம்மை அன்பு செய்கிறார், நாம் தான் அவரை போலியாக அன்பு செய்கிறோம்.
கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ள உங்களுக்கு மனம் இருக்கிறதா? கடவுளுடைய அன்பை எப்படி புரிந்து கொள்வீர்கள்? இந்த உலகத்துல ஒரே ஒரு அதிசயம் இன்னைக்கு நடந்திருக்கு. இப்ப நடந்திருக்கு. என்ன அதிசயம்? ஏமா சொல்லுங்க, எனக்கு மூச்சு வாங்குது. நம்ம உயிரோட இருக்கிறோம். இதை விட பெரிய அதிசயம் கிடையாது. நம்ம உயிரோட இருக்கிறோம். நான் உயிரோட இருக்கிறதுனால தான் பெரிய அதிசயமே. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? தாஜ்மஹால் அதிசயம். நம்ம மண்டையை போட்டோம்னா தாஜ்மஹால் யாரு கண்ணுக்கு தெரிய போகுது? இல்ல தஞ்சாவூர் பெரிய ஒளி யாரு கண்ணுக்கு தெரிய போகுது? கல்லணை அணை யாருக்கு தெரிய போகுது? அதிசயம், பெரிய அதிசயமே நாம் இந்த உயிரோடு இருப்பதுதான் அதிசயம். அதை நாம் கருத்தில் கொள்வதே கிடையாது. ஆண்டவர் இயேசுவுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். தன்னை ஒருவன் காட்டிக் கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் அவனை கூடவே வச்சிருக்கிறார். தன்னை விட்டு விட்டு ஓடி போக போகிறார்கள் என தெரிந்தும் கூடவே வச்சிருக்கிறார். தன்னை காரி துப்புவார்கள், அடிப்பார்கள், சிலுவையை சுமத்துவார்கள், முள்முடி வைப்பார்கள், ஆடையை கிழிப்பார்கள், ஆவலும்புல குத்துவார்கள் என தெரிந்தும் அவர்களை சுகப்படுத்தினார், பலப்படுத்தினார், உணவு கொடுத்தார், எல்லாம் செய்தார். கடைசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார்? இதுதான் கடவுளின் அன்பு. இன்றும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சிறிய முயற்சி கடவுளுக்கு உகந்ததாக இருந்ததென்றால் அது பன்மடங்காக மாறும். கடவுளுக்கு உகந்தது இல்லை என்றால் அது குறைவாக மாறிவிடும். எனவே நம்முடைய ஆற்றலில் நம்ம வாழவில்லை, கடவுளுடைய ஆற்றலால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எனவே இன்றைய நாள் நாம் உயிரோடு இருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதைவிட பெரிய அதிசயம் எதுவும் கிடையாது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? என்னுடைய சிறிய முயற்சி என்ன? கடவுள் எதை பன்மடங்காக மாற்றப் போகிறார்? என்னுடைய திறமை என்ன? நான் நல்லா பாட்டு பாடுவேன், அப்ப என்ன பயிற்சி செய்யறேன்? நான் நல்லா கீபோர்டு வாசிக்கிறேன், பயிற்சி செய்யறேனா? என்னுடைய ஒரு நாள் முயற்சி என்ன? நான் நல்லா ஜெபம் செய்வேன், ஒரு நாள் எத்தனை மணி நேரம் நான் ஜெபம் செய்யறேன்? அது ஆண்டவர் எத்தனை மடங்காக பன்மடங்காக மாற்றுகிறாரா என்பதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தமாக இருக்கிறது. எனவே நாமும் இறைவனை உணர்ந்து